ஹாய் குட்டீஸ், ஒரு குட்டி கதை சொல்லவா? ஒரு காட்டில் 4 மாடு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த 4 மாடு ரொம்ப ஒற்றுமையாக இருக்குமா. அந்த 4 மாடு ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறதுனால எந்த காட்டு விலங்கும் அதால் எதுவுமே செய்ய முடியாதான். அதே காட்டில் ஒரு புலியும் வாழ்ந்து வந்துச்சான். அந்த புலிக்கு இந்த 4 மாடையும் சாப்பிடணும் ரொம்ப ஆசையான். அந்த புலி இந்த 4 மாடையும் வேட்டையாட போகையில் அந்த 4 மாடும் இந்த முட்டி விரட்டி விட்டுருமா. அந்த புலி என்ன செய்ய யோசிச்சுட்டு இருக்கேல, அதே நேரத்தில் அங்கே ஒரு நரி வந்துச்சான். என்ன புலியாரே, ரொம்ப யோசனையில் இருக்கீங்க அப்படின்னு அந்த நரி கேட்டுச்சான். இந்த காட்டில் ஒரு 4 மாடுங்க இருக்குது. அந்த 4 மாடையும் எனக்கு சாப்பிட்ணும் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அந்த மாடுங்களை நான் வேட்டையாட போகையில் அந்த மாடுங்க என்னை முட்டி விரட்டி விட்டுருது. என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை. புலியாரே, உங்ககிட்ட பலம் இருக்குது, என் கிட்ட தந்திரம் இருக்குது. நம்ம 2 பேரும் சேர்ந்து ரொம்ப ஒற்றுமையாக இருந்தோம்னா அந்த 4 மாடுங்களையும் எப்படியாச்சும் வேட்டையாடிடலாம். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன நிறையாரே அப்படின்னு அந்த புலி கேட்டுச்சான். அந்த மாடை நீங்கள் வேட்டையாடையில் எனக்கும் நீங்கள் சிறு பங்கு கொடுக்கணும். சரி, இன்னும் ஒத்துக்குச்சான் புலி. அப்போ நிறைய அதோட தந்திரத்தை ஆரம்பிச்சிச்சான். ஒவ்வொரு மாடுகிட்டையும் போயிட்டு இந்த மாடு உன்னை இப்படி சொல்லிச்சு, அந்த மாடு உன்னை இப்படி சொல்லிச்சு அப்படின்னு இந்த 4 மாடுகிட்டையும் சண்டையை மூட்டி விட்டுருச்சான். ஒன்றும் சண்டை போட்டுக்கிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போயிருச்சான். சரியான நேரத்தை எதிர்பார்த்துட்டு வேட்டையாட தொடங்கிருச்சான். முதல் நாள் ஒரு மாடையும் அடுத்த நாள் ஒரு மாடையும் என 2 மாடு அந்த போட்டு விளையாடிருச்சான். அப்போதான் மீதிருந்த 2 மாடுக்கும் புத்தி வந்துச்சான். நண்பா, நம்ம ஒற்றுமையாக இருக்கும்போது யாராலையும் நம்மளை எதுவுமே பண்ண முடியலை. இப்போ நம்ம சண்டை போட்டு தனித்தனியாக பிரிஞ்சதுனால நம்ம நண்பர்கள் 2 பேரை இழந்துட்டோமே. இல்லாவது நம்ம ஒற்றுமையாக இருப்போம். மறுநாள் ஆசையோட வேட்டையாட வந்துச்சான் புலி. அந்த 2 மாடுகளுக்கு முட்டி அடித்து வேட்டிருச்சான். புலி பயந்து ஓடிருச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே பலம். நாம் ஒற்றுமையாக இருந்தோன்னா யாராலையும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. ஓகே, பாய் சுட்டீஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.